ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் புக் தமிழ். ஒரு 4 days ட்ரிப் கொச்சினுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். கொச்சினும் அதை சுற்றி இருக்கிற பிளேஸஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோவில் நிறைய டீட்டெயில்ஸும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலும் லூலு ஷாப்பிங் மாலும் ஒரே காம்பவுண்டில் இருந்தது. ஸோ ஷாப்பிங் மால் போகிறதுக்கு ஹோட்டல்லேருந்தே பக்கி சர்வீஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock போலேயே ரூம்லேருந்து எல்லாமே ரெடி ஆகி கிளம்பியாச்சு. ஏன்னா அங்கே உள்ள கோயில் டைமிங் எல்லாமே ஒரு 11 o'clock போலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இயர்லியராக கிளம்பினா தான் நம்ம நிறைய இடம் கவர் பண்ண முடியுங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல்லே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் சூப்பராக இருந்தது. நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், அப்புறம் கேரளா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. டயட் ஃப்ரெண்ட்லி ஐட்டம்ஸும் இருந்தது. மில்லட் உப்மா, மில்லட் கிச்சடி அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்தது. ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருந்தது. பேஸ்ட்ரி ஐட்டம்ஸுமே ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் இருந்தது. தனியாக என்ட்ரன்ஸில் ஒரு ஜூஸ் கவுண்டர், அதே மாதிரி சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபிக்குன்னு தனியாக கவுண்டர் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கேருந்து ஒரு 1 hours ஜேர்னி ஆலப்புழாக்கு. ஸோ ஒரு 10 o'clock போல் கிளம்பி 11:30க்கு ரீச் ஆகிட்டோம். 11 to 5 தான் நாங்கள் போட் புக் பண்ணியிருந்தோம். நம்ம வேணும்னா நைட் ஸ்டே எடுத்துக்கலாம், இல்லைன்னா டே ஸ்டே மட்டும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் டே ஸ்டே மட்டும் புக் பண்ணியிருந்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட் இருக்குது. நம்ம முன்னாடியே புக் பண்ணிவிட்டு போகலாம், இல்லை அங்கே புக் பண்ணிக்கலாம். நாங்கள் புக் பண்ணியிருந்த போட் ஹவுஸில் உள்ளே என்ட்ரானோன்னு ஒரு வைடு ஓப்பன் ஏரியா, அதுக்கப்புறம் ஒரு டைனிங் டேபிள் போட்டிருந்தாங்க, அப்புறம் 2 காசி பெட்ரூம்ஸ், அதோட சைட்லேயே கிச்சன், அதுக்கு பின்னாடி ஒரு பேக் யார்ட் இருந்தது. அப்புறம் மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. நம்ம ஈவினிங் டைம் மேலே போய் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஸ்பேஸ் தான் அது. பட் ஆஃப்டர்நூன் வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால அங்கே போகவே முடியல. ஸோ இப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 3 to 4 persons உள்ளே குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது 2வது பெட்ரூம். நெக்ஸ்ட்டு நம்ம மேலேயும் போய் பார்த்துடலாம். நல்ல ஒரு ஓப்பன் ஏரியா. ஈவினிங் டைம் பசங்களோட நம்ம கேம்ஸ் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணி விளையாடணும் அப்படின்னா இந்த ஏரியா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சில ஒரிஜினல் சவுண்டோட சில போட்டோஸ் கிளிப்பிங்கை நம்ம இப்போ பார்த்துடலாம். Around 1 o'clock போல் ஷார்ப்பாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சிக்கன் குழம்பு, சாம்பார், எல்லா காயும் போட்டு சாம்பார், 2 பொரியல், பீட்ரூட் பச்சடி, பைனாப்பிள் புளிசேரி உண்மையில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அப்புறம் ரைஸ் எல்லாமே குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக தான் இருந்தது நம்ம சாப்பிட்றதுக்கு. டெசர்ட்டுக்கு பாயாசம், பப்படம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபிஷ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு அந்த சுட சுட சாப்பிடும்போது அந்த கிளைமேட்டில் சூப்பராக இருந்தது. ஒரு 5 o'clock போல் நாங்கள் போட் ஹவுஸ்லேருந்து கிளம்பிட்டோம். ஆலப்புழா டு கொச்சின் போகிற வழியில் அப்போ தமிழ் நியூ இயர் இருந்ததுனால நிறைய கிருஷ்ணன் பொம்மைகள் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப யூனிக்காக அந்த பிராஸ் ஃபினிஷிங்கோட அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸ்லையும் ரீசனபிள் ரேட்லையும் இருந்தது. ரேஞ்ச் 100லேருந்தே வச்சுருந்தாங்க. ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் டிஃபர் ஆச்சு. அப்புறம் ஒரு ஃபேமஸான சிப் ஷாப்புக்கு கூட்டு போயிருந்தாங்க. அங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிப்ஸ் பார்த்தோம். நம்ம ஜென்ரலாக நேந்திரங்காய் சிப்ஸ் சாப்பிட்ருப்போம். இதில் நிறைய ஸ்பைசஸ், பெப்பர் சிப்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தது. எல்லாமே டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் கொச்சினுக்கு ரிட்டன் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஒரு 7:30 போல் காலடிக்கு கிளம்பிட்டோம். கொச்சின் டு காலடி 2 hours ஜேர்னி. காலடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆதிசங்கரர் பிறந்த இடம். ஸோ அந்த கோவிலோட ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேலே சுற்றி நம்ம ஏறி படியில் ஏறி மேலே போய் பார்க்கணும். ஸோ நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம ஏறிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ரிட்டன் வந்துக்கலாம். அங்கே இந்த தங்க நெல்லிக்கனி அந்த கதையெல்லாம் இருக்குல்லையா, அந்த கதை எல்லாமே பிக்சரில் டெபிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நம்ம ஒவ்வொரு ஃப்ளோருக்கு போகும்போதும் ஒவ்வொரு பிக்சர் நமக்கு அந்த ஸ்டோரி சொல்கிற மாதிரி கண்டினியூஸாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. பசங்க எல்லாரும் இந்த ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக ரீட் பண்ணாங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே காலடி கிருஷ்ணர் கோவில் இருந்தது. ஸோ அந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே தங்க நெல்லிக்கனி அக்ஷய திருதியை அன்னைக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். டெம்பிள் எல்லாமே 10:30 to 11 அந்த மாதிரி க்ளோசிங் டைமிங் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி விசிட் பண்ணுறதா இருந்தால் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிட்டு வர்றது நல்லது. ஸோ தட் நம்ம எல்லா கோயிலையும் நம்ம கவர் பண்ணி பார்த்துடலாம். கோயில் பிரகாரம் அவ்வளோ அமைதியாக இருந்தது. ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அந்த போர்டில் அந்த கனகதாரா அந்த ஸ்டோரி, அதுக்கப்புறம் கனகதாரா யந்திரம் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். பட் இந்த கோல்டு அம்லாக்கா, சில்வர் அம்லாக்கா இது எல்லாமே நமக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆதிசங்கருக்கு 11 o'clock 6 o'clock அந்த மாதிரி நிறைய பூஜைகள் நடந்து பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே முடிஞ்சுட்டு நாங்கள் ஃபோர்ட் கொச்சிக்கு பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஃபோர்ட் கொச்சியில் ஜங்கார் ரைடுன்னு ஒரு ரைடு போனோம். அது ரொம்பவே த்ரில்லிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய க்யூவும் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும்.
ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் போகிறதுக்கு ஒரு ஷிப் மாதிரி இருக்குது. அந்த ஷிப்புக்குள்ளே எல்லா வெஹிக்கிளையுமே வந்து உள்ளே நம்ம வந்து பார்க் பண்ணிக்கணும். பார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷிப் வந்து மூவ் ஆகுது. இன்க்ளூடிங் பஸ் கூட வந்து அந்த ஷிப்பில் வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கு பேர் வந்து ஜங்கார் ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஷிப்புக்குள்ளே பஸ் ஏறும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பெரிய பஸ் அந்த ஷிப்பில் ஏறிட்டு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கொச்சின் போனீங்கன்னா கட்டாயம் இந்த ஜங்கார் ரைடை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப த்ரில்லிங்கான டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் க்யூ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நம்ம லீவ் நாளெல்லாம் போனோன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம இன்னொரு சைடு இப்போ ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் கீழே இறங்கணும் அப்படின்னா நிறைய ஷாப்பிங் ஏரியா இருந்தது. ஸோ கேரளாவோட யூனிக் ஐட்டம்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ரேட்டுமே ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ கேரளாவோட ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட், வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அம்பிசுவாமி ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஈவினிங் போயிருந்ததுனால கேசரி, இலை அடை, அதுக்கப்புறம் பழம்பொரி, வடை எல்லாமே சுட சுட சூப்பராக சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஃபில்ட்ரு காஃபியுமே வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஈவினிங் கொஞ்சம் நேரம் லூலு ஷாப்பிங் மாலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்போ ரமதானுங்கிறதுனால அங்கே வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ 2 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நெக்ஸ்ட்டு சோட்டானிக்கரை போகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோட்டானிக்கரை வந்து கொச்சின்லேருந்து ஒரு 45 minutes ட்ராவல் இருந்தது. 1500 பே பண்ணிட்டோம் அப்படின்னா 4 adults அப்புறம் ஒரு 3 kids நம்ம வந்து நெய் குடம் வந்து கொடுக்குறாங்க. வெள்ளி குடத்தில் வந்து நெய் கொடுக்குறாங்க. அதை நம்ம சாமி முன்னாடி வச்சு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏபிகே மெட்டல்லாம் பக்கத்துலேயே இருந்தது. அங்கே வந்து நிறைய கேரளா விளக்கு கலெக்ஷன் எல்லாமே பயங்கர ரீசனபிள் ரேட். அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ணனும் நிறைய பார்க்க முடிஞ்சுது. தமிழ் நியூ இயரை ஒட்டி போனதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் நியூ இயருக்கு சித்திரை விஷுக்குரிய கண்ணன் தான் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே கண்ணன், யானை அந்த மாதிரி சிலைகள் தான் நிறைய இருந்தது. விளக்கோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் எல்லாமே 100 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சைஸ் வரைக்கும் 100, 200, 300, 350க்கு நல்ல பெரிய விளக்காவே நல்ல சாலிடாக பிராஸ் சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒர்த்து இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா. கொஞ்சம் விளக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹில் பேலஸ் போயிருந்தோம். ஸோ அந்த ஹில் பேலஸ் வந்து மலையாள ஃபிலிம் மணிச்சித்திரதாலு எடுத்த பேலஸ். இது நம்ம தமிழ் சந்திரமுகி இருந்தது இல்லையா, அந்த பேலஸ் தான் சுற்றி பார்க்க போயிருந்தோம். அந்த பேலஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னென்னா நம்ம வந்து காரில் வந்து ஒரு ஹில்ஸ் மாதிரி ஏறி தான் மேலே போகணும். நடுவில் வந்து பாத்வேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் நம்ம என்ட்ரோனோம் அப்படின்னா திரும்ப ரிட்டன் வர்றதுக்கு இன்னொரு சைடில் தான் வரணும். 1 way மாதிரி இருந்தது. ஒரு 1 hour கிட்டக்க ஆகும் நமக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ சூப்பராக இருந்தது. இந்த பேலஸில் வந்துட்டு ராஜா காலத்தில் யூஸ் பண்ண எல்லா பொருட்களுமே வச்சுருந்தாங்க. அவங்க சமைச்ச பாத்திரங்கள் எல்லாமே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த பாத்திரங்கள். அதுக்கப்புறம் அவங்க போட்டு அந்த ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருந்தது. பேலஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கொச்சினே வந்துட்டோம். அங்கே வந்து கோகுல் உத்துப்புறாங்கிற ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். வெஜ்ஜு கேரளா சதையாக சூப்பராக இருந்தது. அங்கே 4 வகையான காய், 3 வகையான பாயாசம், அதுக்கப்புறம் அந்த மட்டா ரைஸ் எல்லாமே சூப்பராக சுட சுட சர்வ் பண்ணாங்க. நீங்கள் கொச்சின் போனீங்கன்னா இந்த வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு திரும்ப நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கே வந்துவிட்டோம். அன்றைக்கி வந்து குட் ஃப்ரைடே. ஸோ குட் ஃப்ரைடேங்கிறதுனால நிறைய ஈஸ்டர் எக்ஸ் கலர் கலராக சூப்பராக டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அப்பீலிங்காக யூனிக்காக இருந்தது. இன்றைக்கி நைட்டு லூலு ஷாப்பிங் மால்குள்ளே பேரகன்கிற ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டோம். அங்கே வந்து காயின் பரோட்டாவும் நாடன் சிக்கன் கறியும் செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஆப்பம் வந்து சுட சுட சூப்பராக சர்வ் பண்ணாங்க. அன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் கொச்சின் டு மதுரை வந்து கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கிச்சன் புக் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.